திருப்பூரில் ஹோட்டல் அறையில் வைத்து உறவினரை கத்தியால் குத்தி கழுத்தறுத்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சொத்து பிரச்சனையில் சமரசம் பேச அழைத்து தொழிலதிபர் வெறிச்செயலில் ஈடுபட்டதன் பின்னணி என்ன? திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்து காமநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் அமரன் திருப்பூர் பங்களா ஸ்டாப் பகுதியில் உள்ள ஹோட்டலில் அறையெடுத்து தங்கியுள்ளார். அப்போது அமரனை அவரது உறவினரான செந்தில்நாதன் சந்திக்க ஹோட்டல் அறைக்கு சென்று கொண்டிருந்தார். இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஹோட்டலில் பலத்த அலறல் சத்தம் கேட்டுள்ளது. கீழே நின்றிருந்த ஹோட்டல் ஊழியர்கள் 4வது வாடிக்கு ஓடி உள்ளனர். அங்கு உடல் முழுக்க இரத்த காயங்களுடன் வயிற்றை பிடித்துக் கொண்டு செந்தில்நாதன் ஓடி வருவதைக் கண்டு அதிர்ந்து போனார்கள். திரும்ப கீழே ஓடிய ஊழியர்கள் ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்து போலீசாரை ஹோட்டலுக்கு வரவழைத்துள்ளனர். ஆனால் அதற்குள் செந்தில்நாதன் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து அங்கேயே உயிரிழந்தார். இதனையடுத்து விரைந்து வந்த போலீசார் சம்பவ இடத்தை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். அதில் செந்தில்நாதனை தொழிலதிபர் அமரன்தான் கத்தியால் குத்தியிருப்பது தெரிய வந்தது. உடனே உயரதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து கொலை வெறியுடன் அறையில் உட்கார்ந்திருந்த அமரனை பலத்த பாதுகாப்புடன் கைது செய்தனர். பின்னர் கொலை செய்யப்பட்ட செந்தில்நாதனின் சடலத்தை மீட்டு உறவினர்களுக்கு தகவல் கொடுத்தனர். பட்டப்பகலில் அரங்கேறிய இக்கொடூர சம்பவம் குறித்து அமரன் பல திடுக்கிடும் தகவல்களை வாக்குமூலமாக போலீசில் அளித்துள்ளார். கொலை செய்யப்பட்ட செந்திலும் கொலையாளி அமரனும் உறவினர்கள். இருவருக்கும் இடையே நீண்ட காலமாக சொத்து தகராறு இருந்து வந்துள்ளது. பலமுறை மோதல் போக்கு உண்டாக அமரன் அதில் மன உளைச்சலுக்கு ஆளானதால் அதனை பேசி தீர்த்து கொள்ளலாம் என கூறி ஹோட்டலில் அறையெடுத்து தங்கி செந்தில்நாதனை அங்கு வரவழைத்துள்ளார். அப்போது நடந்த பேச்சுவார்த்தையில் இருவருக்குள்ளும் எந்தவித உடன்பாடும் ஏற்படாத நிலையில் ஏற்கனவே தான் கொண்டு வந்து மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து செந்தில்நாதனின் கழுத்து மற்றும் வயிற்று பகுதியில் சரமாரியாக குத்தியுள்ளார். வலியால் கதறியவரின் கழுத்தையும் அவர் அறுத்துள்ளார். இக்கொடூர கொலை தொடர்பாக FIR பதிவு செய்த போலீசார் அமரனை நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.